தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 84வது நாமம் தொடங்கி 90வது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷத்யை நமக என்பதாகும். சிவனது நெற்றிக்கண் நெருப்பால் எரிக்கப்பட்ட மன்மதனை பிழைக்கச் செய்த சஞ்சீவி மருந்தாவாள். முன்பு சிவனின் நெற்றிக்கண் நெருப்பு மன்மதனை எரித்தது. மன்மதனின் சாம்பலுக்கு பிரம்மன் உயிர் கொடுத்தான். அப்போது மன்மதச் சாம்பல் பண்டாசுரனாக வடிவெடுத்தது. அவனை அம்பிகை விடுத்த காமேஸ்வர பானம் எரித்து சாம்பலாக்கி விட்டது. ரதிதேவி மற்றும் தேவர்களின் வேண்டுகோளின்படி மன்மதனை அனங்கனாக இருந்து, அதாவது உருவமற்றவனாக செயல்பட வைத்தாள். சஞ்சீவி என்பது மாண்டவரை பிழைக்கச் செய்யும் மருந்தாகும். தேவியே மன்மதனை பிழைக்கச் செய்த சஞ்சீவி ஆவாள். இரண்டாவது முறை தோன்றும் அசுரத்தனமான காமத்தை வென்ற பிறகு தன்னை அறிய தலைப்படும் ஆத்ம காமம் ஏற்படுகிறது என்பது இதன் உள்ளடங்கிய தத்துவமாகிறது. அம்பிகை தேவர்கள் அனைவருக்கும் தனது கருணையால் ஆற்றலை கொடுத்து அவர்களை செயற்பட வைக்கிறாள். அதுபோலவே மன்மதனுக்கும் முன்பிருந்த ஆற்றலை கொடுத்தாள். இதனையே வாக்தேவிகள் காம சஞ்சீவனம் என்றனர். பண்டாசுரவதம், காம சஞ்சீவனம் முதலிய செய்திகளை கூறும் நாமங்கள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இனி வரும் நாமங்களில் தேவியின் சூக்ஷ்ம ரூபம் எனப்படும் மந்திர வடிவம் குறித்த நாமங்களும் அவற்றின் பொதுவான விளக்கங்களையும் சிந்திப்போம். மறைபொருளான ரகசிய அர்த்தங்கள் குருமுகமாகவே அறிய வேண்டியவைகள் ஆகும். தொடரும் நாமம் ஓம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜாயை நமக என்பதாகும். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டமே தேவியின் திருமுகத் தாமரை. கூடம் என்றால் கூறு. தேவியின் மந்திரம் 15 எழுத்துக்கள் கொண்டது. அவை 3 கூறுகளாக பிரிக்கப்படும். முதல் 5 எழுத்துகள் வாக்பவ கூட்டம் எனப்படும். 15 அக்ஷரங்கள் தேவியின் முழு மந்திர வடிவம் என்றால் முதல் 5 அக்ஷரங்கள் அவ்வடிவத்தின் முகத்தாமரையாகும். வாக்கை முக்கியமாக கொண்ட முகத்தாமரையை வாக்பவ கூட்டம் என்றனர். இப்பகுதி ஞான சக்தி அம்சமானது. வாக்கு பிறக்கும் பகுதி என்ற பொருளில் வாக்பவம் என்றனர். ஞானம் அனைத்திலும் சிறந்தது, முக்கியமானது. ஆகவே முகமாக கருதப்படுகிறது. இந்த நாமம் ஸ்ரீமத் என்ற சிறப்பு அடைமொழியையும் பெறுகிறது. தொடரும் நாமம் ஓம் கண்டாத கட்டிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபின்யை நமக என்பதாகும். கழுத்துக்கு கீழே இடைவரையிலான நடுக்கூறு வடிவினள். கண்டம் என்றால் கழுத்து, கட்டி என்றால் இடை. அடுத்த 6 எழுத்துகள் மத்தியில் இருப்பதால் மத்திய கூட்டம் என்றனர். கழுத்து முதல் இடைவரையுள்ள பகுதி ஆசை, விருப்பம், காமம் வெளிப்படும் இச்சாசக்தி அம்சமான பகுதியாகும். எனவே இப்பகுதியை காமராஜ கூட்டம் என்றனர். தொடரும் நாமம் ஓம் சக்தி கூட்டைக்க தாபன்ன கட்யதோ பாகதாரிண்யை நமக என்பதாகும். சக்தி கூட்டம் என்பது இடுப்புக்கு கீழ் பாதம் வரையுள்ள பகுதியாக உள்ளது. பஞ்சதசாட்சரியின் கடைசி 4 எழுத்துகள் சக்தி கூட்டம் எனப்பட்டது. இப்பகுதி சிருஷ்டி, அதாவது படைக்கும் தொழிலாற்றும் கிரியாசக்தி அம்சமானது. நிலமடந்தையின் திருமுகமே பாரத நாடு என்பது போல், பாரதத்தாயின் திருவடியே குமரிமுனை என்பது போல் இந்த நாமங்களில் அன்னையின் மந்திர வடிவு உருவகிக்கப்பட்டது. தொடரும் நாமம் ஓம் மூல மந்திராத்மிகாயை நமக என்பதாகும். மூல மந்திரத்தின் ஆத்மாவாக, அதாவது பொருளாக நிற்பவள். மூல மந்திரமாகிய பஞ்சதசாட்சரியின் வடிவமாக இருக்கும் அம்பிகையே அந்த மந்திரத்தின் உட்பொருளாகவும் இருக்கிறாள்.
ஆத்மா என்ற சொல் இங்கு உட்பொருள் என்ற பொருளில் வந்தது. மூல மந்திரம் என்பது ஓம்காரமாகிய பிரணவம் என பொருள் கொண்டால் தேவி பிரணவத்தின் ஆத்மாவாக இருப்பவள் என விரியும். தொடர்ந்து வரும் நாமம் ஓம் மூல கூட்டத்ரய கலேவராயை நமக என்பதாகும். மூல மந்திரத்தின் 3 கூறுகளையும் உடலாக கொண்டவள். 15 எழுத்து மந்திரத்தை வடிவாக கொண்டது போலவே அம்மந்திர கூறுகளையும் திருமேனியாக கொண்டிருக்கிறாள். அகரம் உகரம் மகரம் என்ற ஓம்கார மந்திரத்தின் கூறுகளையும் தனக்கு உடலாக கொண்டவள் என்பதும் இங்கே பொருந்துகிறது. சூக்ஷ்ம வடிவங்களில் ஒன்றான மந்திர வடிவம் நிறைவு பெற்று இனிவரும் நாமங்களில் மற்றொரு நுண்வடிவான குண்டலினி ரூபம் வர்ணிக்கப்படுகிறது. தொடரும் நாமம் ஓம் குலாமிருதைக்க ரசிகாயை நமக என்பதாகும். குலாமிருதத்தில் ஈடுபாடு உள்ளவள், விருப்பம் உள்ளவள், விரும்பி உரைபவள். பாட்டன், தந்தை, மகன் என வரும் இவர்களை குலம் என்கிறோம். அதுபோல் அறிவு, அறிபவன், அறியப்படு பொருள் என தொடர்புடையவை குலம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படும். அம்பிகையின் திருவடிகளில் இருந்து பெருகும் அமுதரசம் நாடிகளில் பரவி பின் மூலாதாரத்தில் தேங்குகிறது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய திசுக்களில் செல் சாப் என்ற திரவப் பொருள் இருப்பதாக தற்கால அறிவியலார் விளக்குகின்றனர். அதனையே நமது யோகிகள் அமுதரசம் என்றனர். மூலாதாரத்தில் உறங்கும் நுண்வடிவை குண்டலினி சக்தி என்று அழைக்கின்றனர். அக்குண்டலினி தங்கும் 6 ஆதாரங்களும் குலம் எனப்படும். பாகுபாடு அற்ற வேற்றுமை ஒழிந்த சகசிராரம் மட்டும் அகுலம் எனப்படும். அகுலமான அந்த சகசிரார கமலத்திற்கு குண்டலினி எழும்பிச் செல்லும் வழியில் உள்ள அமுத நிலைகளே குலாமிருத்தம் ஆகும். அந்த நிலைகளில் விருப்பத்துடன் உரைபவளை குலாமிருத்த ரசிகா என்றனர். நாளையும் தேவியின் நுண்வடிவான குண்டலினி சக்தியை குறித்து சிந்திப்போம். சத்திய யுகத்தை அகத்தில் இருத்தி திறத்தை நமக்கு அருளிச் செய்யும் உத்தமி பாதம் பணிவோம். நம்மை நிலையில் உயர்த்திடுவாள். நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணிமிசை வாழ்வோம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 84 முதல் 90 வரை உள்ள நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.